பிரைஸ் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையானவர், அவரை நம்புகிறவர்களை அவர் அறிவார் என்ற நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுங்கள். அருமையான கர்த்தருடைய மக்களே, அவர் நல்லவர். காட் இஸ் குட். ஆண்டவர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் தீமை செய்யாதவர், தீமை செய்ய தெரியாதவர். சிச்சிப்பார், ஆனால் தீமை செய்ய தெரியாது. யோபு சொல்ல, அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும். பாருங்க, அழகா சொல்ல, அவரை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவது. ஒருவேளை நம்மை சிக்ஷிப்பார், நம்மளை சரி செய்வார், ஆனால் கொல்வதற்கு அவர் மனமில்லாதவர். அருமையான தேவ மக்களே, அவர் நல்லவர். அவர் இக்கட்டு நாளிலே அரணான, நமக்கு இக்கட்டு ஆபத்து வரும்போது அரணான கோட்டையானவர். ஆனால் அது கீழே வசனம் இப்படி அழகாக முடிய தேவ மக்களே, அவரை நம்புகிறவர்களை அவர் அறிவார். அநேகர் இறைவனை கூப்பிடுகிறார்கள், சிறியோரும் பெரியோரும் ஆணும் பெண்ணுமாய் ஒரு திரள் கூட்டத்தார் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் உதடுகள், மத்தேயு சுவிசேஷம் 15:6-8 சொல்லுகிறது, அவர்கள் உதடினாலே என்னிடத்திலே சேருகிறார்கள், அவருடைய உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இன்னைக்கு எப்படி கூப்பிடுறீங்க? ஃபார்மாலிட்டி கூப்பிடுறீங்களா? மனதுருகி கூப்பிடுறீங்களா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அப்படின்னா அர்த்தம், அவங்க மேல பேஷனா இருக்காரா, அக்கறையா இருக்காரா, அவங்க மேல கரிசனை உள்ளவராக இருக்கிறார். தேவ மக்களே, அவரை நம்பினவர்களை அவர் அறிவார். எல்லாருக்கும் கடவுள் கூப்பிடுறாங்க, நான் தேடுறேங்க. அதனால தான் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். ரோம சபைக்கு எழுதுறார் 12:12 நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க. சந்தோஷம்னா நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்க சங்கீதம் 37 படிச்சு சொல்லுவார் பாருங்க, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, அவர் இதயத்தில் வேடலை அழைச்சி. நிறைய பேர் மன மகிழ்ச்சி நம்பிக்கொண்டு அப்படி அர்த்தம் தெரியுமா? யார் ஒருவர் தெய்வத்தை நம்புகிறார்கள் என்பதை தெய்வத்திற்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் பல கேள்விகள் அங்கே, எதுக்கு அற்புதம் நடக்கல, எதுக்கு அதிசயம் நடக்கல, ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த நெருக்கடி பாடுகள் வழியா நம்ம இன்னும் இருக்கிறோம் அப்படின்னா, நீ இறைவனை முழு மனதோடு நம்புகிறியா இல்லையா என்பது நீ சொல்ல தேவையில்ல, உன்னை அறிந்த ஆண்டுக்கு தெரியும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 18 சொல்லுது, ஊழியர் செய்கிறவனுக்கும் ஊழியர் செய்யாதவனுக்கும் நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் வித்தியாசத்தை திரும்ப காட்டுவார். உனக்கு வித்தியாசமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால் நீங்கள் நம்புகிறீர் என்பதை உங்களுக்கு தெரியணும் முதல்ல. அதுதான் எவனாய்கள் எதனா கேட்டீங்கன்னா, நீ ஜெபிக்கும் போது கூட அதை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அழகான ஒரு உபதேசம், சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் அவரை நம்புகிறவர்களை அவர் அறிவார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரை நீங்கள் நம்புகிறேன் என்று சொன்னால் அது உதட்டளவு இல்லாதபடி முழு மனதோடு, அதுதான் நீங்க எரேமியா புத்தகத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க 17ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ நீங்க யார் மேல் நம்பிக்கை? அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? பிறர் பார்ப்பதற்காகவோ பிறருக்காகவோ உங்கள் ஜெபம் இருக்கிறதா? மனதுருகி உண்மையாக தேவனிடத்திலே நீங்கள் மன்றாடுகிறீர்களா? உங்கள் மனதுருகி நம்பிக்கையோடு ஜெபித்தா அந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். அதைத்தான் அங்கே மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்க 35 பார்க்கும் போது, ஒரு பெண் மனதுருகி இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்போது என்னிடத்திலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று தேவன் சொல்லுகிறார். தேவ மக்களே, தேவனுடைய வல்லமை தொடக்கூடிய, உங்களை தொடக்கூடிய அளவுக்கு நீங்க நம்பிக்கையோடு அவரை தேடி பாருங்கள், அற்புதம் நடக்கும். அதைத்தான் தான் நம்புகிறவர்களை அவர் அறிவார். நீங்க நம்பிக்கை உதட்டளவா, பேச்சளவா, பிறர் பார்க்க முடியாத நம்பிக்கை இருக்கா? உண்மையாய் மனதுருகி தேவன் மேலே நீங்கள் ஜெபித்தால் எப்பேற்பட்ட இக்கட்டும் கண்ணீரும் வேதனையும் மாறி போகும். அதைத்தான் 2 நாளாக புத்தகத்தில் 16:9 சொல்ற, தம்மை பற்றி உத்தம இருதயமுடையவர்களுக்கு தமது வல்லமையை விலக பண்ண தேவன் பண்ணாங்க. அவருடைய கண்கள் பூமி அங்க உலாய் கொண்டிருக்க. நீங்க உத்தம இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு நீங்க ஜெபித்தா கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். அருமையான மக்களே, நீங்க யாரா இருந்தாலும் நீங்க மனதுருகி அவரை மனதார நீங்க நினைத்து நீங்க அவரை நம்பி பாருங்கள். தான் நம்புகிறவரை அவர் அறிவார். ஒருவேளை யோபு சொல்கிறார், அவர் நான் போகும் வழியை அறிவார் அப்படின்னு சொல்லுவார். யோபுக்கு நான் போகும் வழி அறிவார், என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். தேவனுடைய பாதையை செல்லுகிறார், அவர் உங்களுக்கு அற்புதத்தை காண்பிப்பார். விசேஷமாய் நீங்க உண்மையாக இயேசப்பா நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு காலம் வரும், உங்களை உயர்த்துவார். இயேசு உங்களை உயர்த்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் சிறையிருப்பு மாறும். தேவ மக்களே, இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை, அவரை நீங்கள் நம்புகிற உங்களை ஆயிரங்களுக்கு அவர் அதிபதியாக ஆஸ்வதிப்பார்.
காட் bless you.